கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 20 24 வசனங்கள் முடிய 5 வசனங்களை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் வசனங்களை வாசிக்க போகிறதில்லை, நீங்கள் வீட்டிலே படித்துக் கொள்ளலாம். நம்ம ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரத்திற்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம், தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு. அதனுடைய கடைசி 5 வசனங்கள், அதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இல்லையா, மனிதன் உலகத்தில் உருவாக்கப்பட்ட பின்பு அவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். பாவம் செய்த மனிதனோடு கூட கர்த்தர் சம்பாஷணை செய்கிறார். சம்பாஷணை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனை சபிக்கிறார். சபித்த பிறகு என்ன நடக்கிறது? கர்த்தர் மனிதனை துரத்தி விடுகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக அவர் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சுழலி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைக்கிறார். இல்லையா, அந்த சம்பவம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக 20வது வசனத்திலே நாம் இங்கே இப்படியாக வாசிக்கிறோம். ஆதாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறார். அந்த பெயருடைய அர்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்படும் பொழுது, சரியா, வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்படும் பொழுது கூடுமான வரையில எல்லா பெயருக்கும் அர்த்தமுடைய பெயர்களாகவே அது இருக்கும். இல்லையா, அர்த்தம் நிறைந்த பெயர்களாக இருக்கும். நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஏவாளுக்கு ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள் என்கிற அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சாலமோனை குறித்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், சமாதானம் என்கிற அர்த்தம் சாலமோனுடைய பெயருக்கு இருக்கிறது. நாம் எபனேசர் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது ராக் ஆஃப் ஹெல்ப், இல்லையா, உதவி வரும் கண்மலை, இல்லையா, அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நாம் இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த அர்த்தம் உடையதாக அந்த பெயர் இருக்கிறது. அப்போ வேதாகமத்திலே வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு விதமான அர்த்தம் உடையதாக அது இருந்தது. இல்லையா, கடவுளை சம்பந்தப்படுத்தி, அவருடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பெயர்களை அவர்கள் வைத்தார்கள். அப்போ இன்றைக்கு காணப்படக்கூடிய பெயர்கள், நம்ம அநேக நேரத்துல மாடர்ன் நேம்ஸ் வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். இல்லையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் கிண்டல் கேலி செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட பெயராக அது இருக்க வேண்டும், யாருமே வைக்காத யூனிக்கான ஒரு நேம்ஸா அது இருக்கணும், இப்படி எல்லாம் யோசித்து பெயர் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படி நாம் அதை செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நம்ம நிறைய நேரங்களில் சில மிஷனரிகளுடைய பெயர்கள் நம்ம வைப்போம். அதனுடைய காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தது போல நம்முடைய பிள்ளையும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெயர்களை நாம் இடுவோம். இல்லையா, வேதாகமத்திலே நமக்கு பிடித்த ஒரு சில நபர்களினுடைய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்போம். அதனுடைய காரணம் என்ன? அவர்கள் வேதாகமத்திலே வாழ்ந்த அந்த வண்ணத்திலே இவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்போ நாம் வைக்கக்கூடிய பெயர்கள்ல நாம் இப்போ மாடர்ன் தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம், அல்லது அதை ஷார்ட்டா இன்னும் கிறிஸ்பியா கூப்பிடும் பொழுது மிகவும் கியூட்டாக அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் அது அப்படி நடைபெறக்கூடாது. நாம் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்தின் அடிப்படையிலே நாமும் பெயர்களை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்காக நான் சொல்லவில்லை, ஆனால் இப்படி செய்வது நல்லது என்பது நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். 21 மற்றும் 22வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 2வது காரியம், சரியா, தேவன் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளுக்கும் தோல் உடைகளை அவர் உண்டு பண்ணி கொடுக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன், அவர்கள் அந்த தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக இலைகளை அவர்கள் வைத்து அதை கவர் பண்ணி இருக்கும் பொழுது நான் இப்படியாக சொன்னேன், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்முடைய பாவத்தை மறைக்காது, அதை கர்த்தர் மாத்திரமே செய்ய முடியும் என்று சொல்லி இந்த சம்பவத்தை நான் அடிப்படையாக சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே நான் இன்னொரு வகையில இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாக மனிதனுடைய பாவத்திற்காக ஒரு உயிரானது கொல்லப்பட்டது இந்த இடத்துலதான். இல்லையா, அப்போ இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனுடைய பாவத்தை மூடும்படியாக, அல்லது மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவை மூடும்படியாக முதலாக இங்கே ஒரு பலியானது செலுத்தப்படுகிறது. இன்னொரு வகையில ஒரு உயிரானது இந்த இடத்திலே கொல்லப்படுகிறது. சரியா, அப்போ இது எதை சிம்பாலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, எதை அதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒரு உயிரானது கொல்லப்பட வேண்டும். அது இந்த உலகத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையாக அது இருக்கிறது. மனிதன் பாவம் செய்தால் அந்த உயிர் போக வேண்டும், ஒரு உயிர் போக வேண்டும். இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கூட மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு பதிலாக ஒரு உயிரானது இந்த இடத்திலே கொல்லப்படுகிறது. நான் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தமாக ஒரு உயிரானது இந்த இடத்திலே அது கொல்லப்படுகிறது. அது என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான். ஆகையாலே நான் மிகவும் குற்ற உணர்ச்சியாக நான் உணர்கிறேன். இதனாலே அடுத்த முறை நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அது எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
புதிய ஏற்பாடு வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தளம் அவர் பலியாக மாண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை அந்த பலி இருந்தால் போதும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே நேரத்திலே ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவம், நாம் செய்யக்கூடிய பாவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்குள்ளாக கொண்டு சென்றது என்பதை நாம் உணர்ந்து நாம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதை அது நமக்கு குறித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எல்லாவற்றிற்கும் முன்னோடி இந்த இடத்துல தான் இல்லையா? கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனுக்காக ஒரு உயிரை இங்கே அவர் கொள்ளுகிறார். சரியா? அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், 23வது வசனத்திலே அவர் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி விடுகிறார். 24வது வசனத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்து உயிரோடே இருந்து விடாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்திற்கு காவல் போடுகிறார். மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு காவல் போடுகிறார். இப்போ மனுஷன் கர்த்தர் உருவாக்கிய அந்த பரிசுத்த சரீரத்திலே இல்லை இல்லையா? பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போன சரீரமுடையவனாக மனிதன் காணப்படுகிறான். இந்த பாவ நிலையிலே, சரியா, மனிதன் செய்த இந்த பாவ நிலையிலே அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றும் உயிரோடு கூட இருந்துவிடக் கூடாது. the fallen state இல்லையா? விழுந்து போன இந்த நிலையிலேயே மனிதன் இருந்துவிடக் கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. மனிதன் அப்படியே இருந்து விட்டான் என்று சொன்னால் he will be in a fallen state forever, right? இல்லீங்களா? அவன் விழுந்து போன அந்த நிலையிலேயே, அவனுடைய அந்த பாவ மானசீகத்திலேயே மனிதன் என்றென்றும் உயிருள்ளவனாக மாறிவிடுவான். அது நடக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த இடத்திலே அவர் ஏதேன் தோட்டத்திற்கு போகக்கூடிய வழியை காவல் செய்கிறார். சரியா? இது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் பாவ உடலிலேயே அல்லது விழுந்து போன அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. மனிதனை மறுபடியும் அவன் இருந்த அந்த நிலைக்கு உயர்த்துவதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. சரியா? அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தார்? மனிதனை துரத்தி விட்டு அவனை வேற ஒரு பக்கமா டைவர்ட் பண்ணி விடுறாரு. திரும்பவுமாக வந்து இந்த திரும்பவும் ஒரு காரியத்திற்குள்ளாக அவன் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக மனிதனை வேற ஒரு இடத்துல அவர் டைவர்ட் பண்ணுகிறாரு இல்லையா? அப்போ நம்முடைய பாவத்தினுடைய நிலையிலேயே நாம் இருக்க கூடாது என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார் இல்லையா? ஆகையால என்ன நடந்தது? நாம் தொடர்ச்சியாக அந்த பாவ நிலையிலே, பாவ வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நாம் அதிலிருந்து எடுக்கப்பட்டு கர்த்தர் எண்ணக்கூடிய அந்த நிலைக்கு சென்று அடைந்தோம். அந்த நிலையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் கர்த்தருடைய சித்தமாகவும் காணப்படுகிறது. அப்போ நாம் இதை இன்னொரு வகையில புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நாம் அதே நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணாதபடிக்கு, சரியா, கர்த்தர் எனக்கு நிர்ணயித்த காரியம் நான் இந்த பாவ சரீரத்திலே இருப்பது அல்ல. கர்த்தர் எனக்கு நிர்ணயித்த காரியம் நான் விழுந்து போன இந்த நிலையிலே வாழ்வது அல்ல, அது வேறொன்று என்பதை நாம் உணர்ந்து, சரியா, உடனடியாக கர்த்தர் நமக்கு எந்த நிலையை வைத்திருக்கிறாரோ அந்த நிலைக்கு நேராக நாம் செல்லுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் போய் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை எட்டுவதற்கு கர்த்தருடைய உதவியை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? இல்லையா? நாம் விழுந்து போன நிலையிலே நாம் தொடர்ச்சியாக வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல என்பதை இந்த வருஷம் நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? நாம் கற்றுக்கொண்ட 3 காரியங்கள் தான். முதலாவதாக, நாம் பெயர் வைக்கும் பொழுது, சரியா, நாம கூடுமான வரையிலேயே இந்த வேதாகமத்திலே எப்படியாக மக்கள் எல்லாருமே, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே பெயர் வைத்தார்களோ அது போல அர்த்தமுடைய பெயர்களாக வைக்கிறது நல்லது. இரண்டாவதாக, கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனுக்காக ஒரு பலியை அங்கே செய்கிறார், பலியை செலுத்துகிறார். மனிதனுக்காக ஒரு உயிரானதை அங்கே கர்த்தர் அவர் கொள்ளுகிறார். சரியா? அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? பாவம் செய்தால் ஒரு மரணமானது நிகழும். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே செய்து முடித்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு அது காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூர்ந்து அதிலிருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, நாம் இங்கு வாசிக்கிறோம், நாம் விழுந்து போன அந்த நிலையிலேயே தொடர்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் மறுபடியும் கர்த்தர் ஏற்படுத்தின, கர்த்தர் நமக்கு நிர்ணயித்து வைத்த அந்த நிலையை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வரக்கூடிய நாட்களிலே நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.